இப்போ பள்ளிக்கூடத்துலலாம் மாணவர்களை ஏன் அடிக்கிறாங்க, குழந்தைகளை ஏன் பெற்றோர்கள் அடிக்கிறாங்க அப்படின்னா, பொருளாதாரத்தின் காரணமாக அவர்கள் பிறரை சார்ந்து இருக்கிறார்கள். அந்த நிர்கதியான நிலையில் அந்த மாணவர்கள் இருப்பதால் அவருடைய நிலைமையை அவருடைய பலவீனமான நிலையை மதிப்பிட்டு ஆசிரியர்கள்லாம் பாடம் கற்றுக் கொடுப்பதற்காக மாணாக்கர்களை அடிக்கிறாங்க. அதாவது மாணாக்கர்களை அடிக்கக்கூடாதுன்னா இங்கே கல்வி முறையில் நிறைய மாற்றம் இருக்குது. கல்வி எளிதாக இருக்க வேண்டும். கல்வி இங்கே சிரமமாக இருக்குது. எவ்வளோ தான் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தாலும் அந்த மாணவர்களுக்கு ஏற மாட்டேங்குது. காரணம் ஆங்கில வழியில், அந்நிய மொழியில் கல்வி இருக்குது. அதனால் அந்த பிள்ளைகளுக்கு அவ்வளோ ஈஸியாக ஏறுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வகுப்பறையில் 20 பேர் தான் இருக்கணும் ஒரு வகுப்பறையில். ஆனால் இங்கே 30 பேர் இருக்காங்க, 40 பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஆசிரியர் அந்த பாடத்தை நடத்தணும். அப்படி இருக்கும்போது அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக அவர் கண்டிப்பாக மென்மையாக சொன்னால் அவ்வளோ பெரிய கூட்டம்லாம் அமைதியாக இருக்குது. ஒரு பெரிய கூட்டத்தை கட்டுப்படுத்தணுன்னா போலீஸார் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிட்டால் தான் ஒரு பெரிய கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும். சும்மா வாயில் சொன்னாலும் கேட்க. அது மாதிரி ஆசிரியர்களை ஏன் அடிக்கிறாங்கன்னா, அது மாதிரி பெரிய கூட்டம் பெருசாகிடுது. அவங்க தலைமையில் இந்த பெரிய சுமைகளை ஏற்றும் போது ஒரு வகுப்பறையில் 30 பேர் 40 பேர் இருக்கும்போது அப்போது அடித்து தான் ஆக வேண்டியிருக்கு. அதனால் கூட்டம் அதிகமானால் தப்புகள் அதிகமாகும். ஒரு கூட்டம் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கூட்டத்துக்கு இடையில் நிறைய பேர் தப்பு பண்ணுறவங்க ஈஸியாக தப்பு பண்ணுவாங்க. தப்பிக்க முடியாது. அதாவது தப்பிச்சிடலாம். தப்பு பண்ணிவிட்டு தப்பிச்சிடலாம். கூட்டத்தில் பெரிய கூட்டம் அதிகரிக்கும் போது அங்கே தப்பு பண்ணிவிட்டு ஈஸியாக தப்பிச்சிடலாம். அப்போது ஒரு பள்ளிக்கூடத்தோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கணும்னா, ஒரு வகுப்பில் இப்போ 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடம், அப்புறம் 6லேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடம், அல்லது 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1ஆம் வகுப்பில் ஒரு வகுப்பில் 20 பேர் தான் இருக்கணும் அப்படின்னா, அப்புறம் 8 வகுப்பு இருக்குன்னா எண்ணி ரெண்டு 16. ஒரு ஸ்கூல்லேயே மொத்த எண்ணிக்கையே ஒரு 160 பேர் தான் இருக்கணும். ஒரு பள்ளியோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடாது. கூட்டம் அதிகமானால் அந்த ஆசிரியர்களுக்கு தான் சிரமம். அவங்க பாடம் நடத்துவாங்கன்னா அந்த கூட்டத்தை சமாளிப்பாங்களா? ஒரு பள்ளியில் 500 பேர் 600 பேர் 900 பேர் 1000 பேர்லாம் இருந்தால் அந்த கூட்டத்தை அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்களா? அவங்க பாடம் நடத்துவாங்களா? ரெண்டு சவால் நிறைந்த பிரச்சனை. ரெண்டாம் கூட்டத்தை சமாளிக்கணும். ஒரு வகுப்பறையிலையும் அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் மாணவர்கள் இருக்கும்போது ஒரு வகுப்பறையில் 20 பேர் தான் இருக்கணும். அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் மாணவர்கள் இருக்கும்போது அந்த கூட்டத்தை சமாளிக்கிறதுக்காக அவங்க கண்டிப்பாக வேறு வழியே இல்லை, வன்முறை எடுத்தே ஆகணும். ஏன்னா கூட்டத்தில் தான் நிறைய தப்புகள் அதிகமாக நடக்கும். என்ன வேணாலும் பேசிவிட்டு கூட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கூட்டத்தில் அவங்க என்ன வேணாலும் பேசிவிட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே ஒடிஞ்சிக்குவாங்க. இது பள்ளிக்கூடத்துலேயும் நடக்குது. ஏன்னா காரணம் அங்கே நிறைய கூட்டம் இருக்கிறனால நிறைய பசங்க அந்த கூட்டமாக ஏதாவது பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. வாத்தியாரை பற்றி கூட பேசுவாங்க, டீச்சர்ஸை பற்றி கூட பேசுவாங்க. அது மாதிரி கூட்டம் இருக்கவே கூடாது. அப்போது மாணவர்கள் இயல்பாகவே கட்டுப்பட வேண்டும். ஆசிரியர்களுக்கு பயந்து தான் அவங்க கட்டுப்படணுங்கிற அவசியம் இல்லை. இயல்பாகவே கட்டுப்படணுன்னா கூட்டத்தை குறைக்கணும். வகுப்புலையும் குறைக்கணும். ஒரு வகுப்பிலும் கூட்டத்தை குறைக்க வேண்டும். எண்ணிக்கை 20க்குள்ளே தான் இருக்கணும். ஒரு வகுப்பிலும் எண்ணிக்கை என்பது ஒரு வகுப்பில் உள்ள மாணாக்கர்களின் எண்ணிக்கை 20க்குள்ளே இருக்கணும். அதுமாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் உள்ள எண்ணிக்கையும் 150 பேர் தான் இருக்கணும். 150 160 பேர். 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் பள்ளிக்கூடம் இருக்குதுன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள எண்ணிக்கை பார்த்திங்கன்னா எண்ணி 2 16. ஒரு வகுப்பில் 20 பேர்னா எண்ணி 2 160 பேருக்கு மேலே அங்கே இருக்கவே கூடாது. ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் 160 பேர் இருக்கக்கூடிய இடமா இருக்கணும். 160 பேர் சேர்ந்தது ஒரு பள்ளிக்கூடம், 160 பேர் சேர்ந்தது ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கும். அவர்களை எளிதாக கட்டுப்படுத்தலாம். தப்பு பண்ண மாட்டாங்க. தப்பு பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. தப்பு பண்ணால் ஈஸியாக தப்பிக்க முடியாது, கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி. ஏன்னா அங்கே எண்ணிக்கை குறைவாக இருக்குது. கூட்டம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1000 பேர் 35,000 பேர்லாம் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பள்ளிக்கூடத்தில் 35,000 பேர்ட்டெல்லாம் இருக்காங்க ஒரே பள்ளிக்கூடத்தில். அதான் இந்தியாவிலே மிகப்பெரிய பள்ளிக்கூடம்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ப்ரேயர்லாம் நடக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் பெருமைக்கு வேணால் சொல்லிக்கிறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் சமாளிக்கிற அவ்வளோ கஷ்டம். பெரிய போர்க்களமாக இருக்கும், அக்கப்போராக இருக்கும். ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வெளியே வர்றதே பெரிய பேரலையாக இருக்கும். அதனால் கூட்டம் ஒரு பள்ளிக்கூடம் எப்படி நடக்கணும்? அமைதியாக நடக்கணும். அந்த மாணவர்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்றால் அப்போ எண்ணிக்கை குறைவாக இருக்கணும். ஒரு வகுப்பிலும் எண்ணிக்கை குறைவாக இருக்க வேண்டும். அது மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்திலும் மொத்த எண்ணிக்கை 150 பேர் 160 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது. ஒரு வகுப்பில் 20 பேர் 8 வகுப்பு வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அதில் ஏ பிரிவு, ஒவ்வொரு வகுப்புலையும் ஏ பிரிவு பி பிரிவு அப்படின்லாம் கூட வைக்க தேவையில்லை. ஒரு வகுப்புங்கிறது ஒரு வகுப்புன்னா அதில் ஒரு பிரிவு தான். ஏன்னா ஒரு பள்ளியில் 160 பேர் தான் இருக்கணும்.
160 பேருக்கு மேலே போகக்கூடாது. அந்த மாதிரி அப்படின்னா 8 வகுப்பு வரைக்கும் இருக்கணும். இப்படி ஒரு பள்ளி என்பது 160 பேர். இப்படி ஒவ்வொரு பள்ளிகளாக அமைக்க வேண்டும். அப்போ என்னென்னா அந்த மாணவர்கள் இயல்பாகவே கட்டுப்படுவாங்க. பெரிய கூட்டமாக பெரிய எண்ணிக்கையில் ஒவ்வொரு பள்ளிக்கூட எண்ணிக்கை 400 பேர் 500 பேர்லாம் இருக்காங்க அப்படின்னா அந்த மாணவர்கள் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் தன்னை முன்னிறுத்துவதற்கு முயற்சி செய்யாமல் பின்வாங்கிடுவாங்க. இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நாம் எப்படி பேர் வாங்குறோம்? நிறைய கூச்சமாக இருக்கும். அதனால் தைரியமாக வெளிவந்து தங்களுடைய திறமையை வெளிப்படுத்த மாட்டாங்க. அதனால் பெரிய கூட்டங்கிறது நிறைய பேர் தயங்குவதற்கு காரணமாக இருக்கலாம். திறமையை எல்லாருக்கும் வாய்ப்பும் கொடுக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரு மேடையில் தனது திறமையை வெளிப்படுத்துவதற்கு கூட்டம் அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது. அப்போ கூட்டம் குறைவாக இருக்கணும். அப்போ தான் எல்லாருடைய திறமையும் வெளிக்கொணர முடியும். எல்லாருக்கும் வாய்ப்பு அளிக்க முடியும். கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா யாரோ ஒரு சிலர் தான் சில திறமைகளை வளர்த்துக்கொள்வதற்கான வாய்ப்பு பெறுவாங்க. அவங்கள கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். இப்போ கூட்டம் அதிகமாச்சுன்னா கட்டுப்படுத்துறது கஷ்டம். கூட்டம் குறைவாக இருந்துச்சுன்னா கட்டுப்படுத்துறது ஈஸி. கூட்டம் குறைவாக இருந்ததுன்னா தப்பும் பண்ண மாட்டாங்க. கூட்டம் அதிகமாக இருந்தால் அந்த கூட்டமாக தப்பு பண்ணிவிட்டு அந்த மாணவர்கள் தப்பிச்சு போயிடுவாங்க. மாணாக்கர்கள் தப்பிச்சு போயிடுவாங்க. அப்போ அவங்களுடைய தவறுகளை திருத்த முடியாது ஆசிரியர்களால். பாடம் நடத்துகிறதும் சிரமம். கூட்டம் அதிகமானால் பாடம் நடத்துகிறதும் சிரமம். அப்படி நிறைய. அதனால் ஒரு பள்ளின்னா எப்படி ஆராய்ச்சி பூர்வமாக எதையுமே செய்யணும். அதில் என்ன குறைபாடு, என்ன மாற்றம், ஏதாவது பிரச்சனை இருக்கா, என்ன எதுன்னு ஆராய்ச்சி பண்ணி தான் அதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, கல்வி முறையில் ஏதோ ஒரு தப்பு இருக்குதுன்னு தெரியுது. மிகப்பெரிய தப்பு இருக்குதுன்னு எல்லாருக்கும். ஆனால் அதை திருத்துறதுக்கு யாராவது முயற்சி பண்ணுறாங்களா? ஒரு ஆராயிறாங்களா? எதுவுமே பண்ணுறது கிடையாது. அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. அந்த பிரச்சனைகளை சுமந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. மற்றபடி அதை திருத்தணும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், ஏதோ ஒரு பெரிய தப்பு இருக்குது இந்த கல்வி முறையில். அப்போ அதை என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது மாற்றங்களை நிகழ்த்தி பார்ப்போம், முன்னை விட பெட்டராக இருக்கா அப்படின்னு எதுவுமே பண்ணுறது கிடையாது. அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போய்கிட்டே இருக்காங்க.